எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சக்ஸஸ் மீட்டோட மேடையில் இத்தனை பேர் முன்னாடி நிற்கிறது. முதல்ல ராஜா சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராஜா சார், தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அப்பாவும் ஒரு ப்ரொடியூசர் தான். அப்பா சொல்வார், ஒரு ப்ரொடியூசர் நினச்சா 1000 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ராஜா சார் 1000க்கும் மேலே நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதில் ஒருத்தினா ரொம்ப 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 நன்றி சார். சார் தான் சார் எனக்கு வந்து ரஜினி முருகன் டேட்லேருந்தே தெரியும். அப்புறமா இந்த ப்ராஜெக்டில் வரும்போது பிசி சார் தான் வந்து இந்த கேரக்டர் நான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ராஜா சார்கிட்ட சொன்னார். தேங்க்யூ சார், என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு. அண்ட் படத்தை பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மா வந்து ஆக்சுவலாக எங்கள் அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே வந்து என்னை பற்றி 4 வார்த்தை என் முன்னாடி ரொம்ப நல்லா பேசுகிறதே பெரிய விஷயம். அவங்க அப்படி பேச மாட்டாங்க. ஆனால் முதல் தடவை வந்து ரெமோ பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேரும் சைட்லேருந்து லட்டு மாதிரி இருக்க ஸ்க்ரீனில் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் பிசி சார். பிசி சார் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ், இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டோட ஃப்ரேமில் நான் நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ சார். அண்ட் பாக்கி வந்து புது டைரக்டராக இருந்தாலும் நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியும் ஸ்க்ரீனில் அப்படின்ட்டு நம்மளையே ரியலைஸ் பண்ண வச்சவர் அவர். தேங்க்யூ பாக்கி, எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் அனி, தேங்க்யூ ஸோ மச் அனியோட இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். தேங்க்யூ ஸோ மச் அனி, பிகாஸ் இவ்வளோ அழகான ஒரு ஆல்பம் கொடுத்துருக்காரு. மியூசிக் வந்து ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ஆட் ஆன். அண்ட் அவரோட RR செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் அனி. அண்ட் சதீஷோட ஃபஸ்ட் மூவி இது எனக்கு. தேங்க்யூ சதீஷ். ரசூல் சார், அவங்க சொன்ன மாதிரி இதுவும் எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு டப்பிங் அனுபவம். ஏன்னா ஒன்று இல்லை 3 மைக்கு, ஒன்று இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கும், இன்னொன்று ஒரு டியூப் மாதிரி, மேலே ஒரு மைக்கு, இன்னொன்று ஒரு லேப்பிள் மாதிரி. அது என்னன்னு முதல்ல புரியவே இல்லை. அப்புறம் அது கேட்க தான் புரிஞ்சுது அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது. தேங்க்யூ ரசூல் சார் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் மட்டும் இல்லை, இது வந்து இந்த 3 மைக்குமே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் தான் மூலமாக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 டேஸ் டைம் எடுத்து டப் பண்ணது ரெமோவுக்கு மட்டும்தான். ஸோ இவ்வளோ ஒவ்வொரு மைன்யூட் விஷயமும் பாக்கியும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி ஒவ்வொன்றும் பண்ணோம். பட் அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் அதனோட பலனே தெரியுது. தேங்க்யூ பாக்கி, தேங்க்யூ ரசூல் சார். அண்ட் சரண்யா மேம் கூட ஒரே ஒரு காம்பினேஷன் சீன் தான் பண்ணினேன். பட் நான் வந்து சின்னத்துலேருந்தே ரொம்ப ரசிச்சிருக்கேன் மேமை. எனக்கு மேம் கூட ஒரு சீனாவது நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ மேம். அண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச். ரவிக்குமார் சார், உங்கள் கூட எனக்கு காம்பினேஷனில் படத்தில், பட் அட்லீஸ்ட் நம்ம 2 பேரும் ஒரே படத்தில் நடிச்சிருக்கோம். உங்கள் கூட நீங்கள் இருக்கிற படத்தில் நான் பாட்டாக இருக்கேன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். யோகி பாபுனர் 2 சீன்ஸ் நாங்கள் காம்பினேஷன் நடிச்சிருக்கோம். அந்த 2 சீன்ஸுமே செம்மையாக இருந்துச்சு கிளாப்ஸ் தியேட்டரில். தேங்க்ஸ்ண்ணே. ரூபன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் கட்ஸ். தேங்க்ஸ் அலாட். நான் வந்து நிறைய சீன்லாம் என்னோட கட் பண்ணிடுவாங்களோ அப்படின்லாம் நினச்சேன். தேங்க்யூ ரூபன். அண்ட் அனு மேம் சிவாவுக்கு காஸ்டியூம்ஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் எந்த ஒரு டவுட்ஸ், எந்த ஒரு சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்னோட விஷயத்துலையும். அண்ட் என்னோட காஸ்டியூமர் சைத்தன்யா ராவ், அவர் தான் என்னோட காஸ்டியூம்ஸ் பண்ணார். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் விவேக் பிரதர் அண்ட் உங்களுக்கு பிரதர், தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ். அண்ட் விக்னேஷ் சிவன் அவருங்கள, தேங்க்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். அண்ட் நல்லரசு மாஸ்டர் கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பைரவா 2வது படம், ரெமோ ஃபஸ்ட் படம். பைரவாவில் என்ன ஃபைட் பண்ணுறீங்களான்லாம் கேட்டுட்டு இருந்தார் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் சிவா, தேங்க்யூ ஸோ மச் சிவா. ரஜினி முருகனுக்கு அடுத்தது ரெமோ இப்படி ஒரு
இவ்வளோ பெரிய படத்தில் நான் உங்களோட ஸ்க்ரீனில் இருக்கேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி காலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸில் நீங்கள் 5ஆவதாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் லுக் டைம்லேயே நான் சொன்னேன், அவர் என்டர்டெய்னருங்கிறத தாண்டி அவர் ஒரு பெர்ஃபார்மருங்கிறத ப்ரூவ் பண்ணுவாருன்ட்டு. அவர் இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சிவா. அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் மீடியா. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.